بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 198 ஹதீஸ்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 199வது ஹதீஸு. அதுக்கு ஒரு பாடம் கொண்டு வர்றார். என்ன பாடம் என்றால், பாபுல் உலூஇ மின தௌரி. தௌருன்னா அந்த பாத்திரத்தில் இருந்து ஒழு செய்கிறது. அதாவது தோல்பையிலேருந்து ஒழு செஞ்சால் அது ஊற்றுற மாதிரி ஒழு செய்வாங்க. பாத்திரத்திலேருந்து ஒழு செய்கிறதுன்னா அள்ளி ஒழு செய்கிறது. ஒரு அகன்ற பாத்திரத்திலேருந்து கையை விட்டு அள்ளி ஒழு செய்கிறது. அப்படிப்பட்ட பாடம் அப்படியும் ஒழு செய்யலாம்ங்கிறக்காக சொல்கிறார். பாபுல் உலூஇ மின தௌரி, ஒரு பாத்திரத்தில் இருந்து ஒழு செய்வது பற்றிய பாடம். அந்த பாத்திரத்து தண்ணியை வச்சுக்கிட்டு பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு தண்ணி எடுத்து ஒழு செய்யலாம் என்பது பற்றிய பாடம். அதுக்கு 199வது ஹதீஸ் என்னென்னா, ஹதஸனா ஹாலித் இப்னு மஹ்லதின். ஹாலித் இப்னு மஹ்லத் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறார், ஹதஸனா சுலைமான் இப்னு பிலால், எங்களுக்கு சுலைமான் இப்னு பிலால் என்பவர் அறிவித்தார். அவர் சொல்கிறார், ஹதஸனி அம்ர் இப்னு யஹ்யா, எங்களுக்கு அம்ர் இப்னு யஹ்யா என்பவர் அறிவிக்கிறார். யார் வழியாக? நான் நபிஹி, அவருடைய தந்தை யஹ்யா வழியாக அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, கான அம்மி, எனது சிறிய தந்தை அல்ல பெரிய தந்தை, என் தந்தையோடு பிறந்தவர், என்னுடைய சிறிய தந்தை அவர்கள் யுக்குசிறு மினல் உலுய், ரொம்ப உழு செய்கிறவராக இருந்தார். இவருடைய பெரிய அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கடி உழு செய்வார். கான யுக்குசிறு மினல் உலுய், உலுவை அதிகம் செய்பவராக இருந்தார். அப்படின்னால அவர் என்ன செய்கிறார்னா, உழு செய்கிற நம்ம செய்கிறது கரெக்டு தானா அப்படின்னு கேட்குறதுக்காக வேண்டி அப்துல்லா இப்னு ஜெயிதுங்கிற சஹாபிட்ட போகிறார். அவர் சொல்லுகிறாரு, இல்லை அப்துல்லா இப்னு ஜெயிதின், அப்துல்லா இப்னு ஜெயிதுன்னா ஒரு சஹாபி, அவர்கிட்ட போய் சொல்லுகிறார், அஹ்பிர்னி, எனக்கு அறிவியுங்கள், கைஃப ராய்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தவல்லோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழுவு செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. கைஃப ராய்த, எப்படி நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தவல்லோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவு செய்கிறத நீங்கள் எப்படி பார்த்துருக்கிறீங்க, அவங்க என்ன மாதிரி ஒழுவு செஞ்சது நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே இவர் அதை சொல்லி காட்டாமல் செஞ்சு காட்டுறாரு. என்ன செய்கிறாருன்னா, ஃபதஆ பி தௌரின் மின்மாயின், தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர செய்தார். தஆ பி தௌரின் மின்மாயின், தண்ணீரிலிருந்து, தௌர்னா பாத்திரம், தாவுக்கு பிறகு பே வந்ததுனால கொண்டு வர சொன்னார். தண்ணி பாத்திரம் வந்துருச்சு. வந்த உடனே கஃபா அலா எதைஹி, 2 கைகள் மீதும் அதை சாய்ச்சார். அப்படி லேஸ் அப்படி சாய்க்கிறார். பாத்திரத்தை இது கழுவுறதுக்காக வேண்டி, மணிக்கட்டு வரைக்கும் கழுவணும்ல, அதுக்காக வேண்டி பாத்திரத்திலிருந்து தண்ணியை கொஞ்சம் சாய்க்கிறாங்க 2 கைகளையும். சரி, ஹசலஹுமா, அந்த 2 கைகளையும், அதாவது மணிக்கட்டு வரைக்கும் 2 கைகளையும் கழுவினார்கள். சலாச மிராரின், மர்ரத் என்பதற்கு ஜம்மு மிரார், மர்ரத்துன்னா ஒரு தடவை, மர்ரத்தைனி 2 தடவை, மிரார் என்றால் பல தடவை. அப்போ சலாச மிராரின், பல தடவை 3 தடவைகள் அவங்க 2 கைகளையும் கழுவினார்கள். கழுவிட்டு சும்மா பிறகு அதுகளை எதகு ஃபித்தௌரி, இப்போ சாய்க்கிறதுல கழுவியாச்சில், இப்போ கையை விட்டு அள்ளலாம். சும்மா பிறகு அதுகளை எதகு ஃபித்தௌரி, அவங்களுடைய கையை பாத்திரத்துக்கு உள்ளே நுழைத்தார்கள்னா நுழைத்து தண்ணி எடுத்தார்கள்னு வச்சுக்கிறணும். நுழைத்து இப்போ மதுமலை வாயு குப்பிளித்தார்கள், நுழைத்து வாயு குப்பிளித்தார்கள்னு சொல்ல முடியுமா? நுழைத்து தண்ணீரை எடுத்து வாயு குப்பிளித்தார்கள்ங்கிறது அதுக்குள்ளே மறைஞ்சு நிற்கும். இப்போ மதுமலை வாயு கொப்பளித்தார்கள். ஒஸ்தன்ஷர, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சிந்தினார்கள். வாயு கொப்பளிக்கிறதுக்கும் மூக்குள்ள தண்ணீர் சிந்துறதுக்கும் ஒரே தண்ணி தான். அது தண்ணி எடுத்து கொஞ்சம் வாயு கொப்பளிச்சுட்டு அப்படி மூக்கில் ஏற்றி விட்டு அப்படி சிந்தினாங்க. அது எத்தனை தடவை அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால், இப்போ மல்ல ஒஸ்தன்ஷர, வாயு கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார்கள். சலாச மர்ராத்தின், மிரார் என்றாலும் ஜம்மு தான், மர்ராத் என்றாலும் ஜம்மு தான். சலாச மர்ராத்தின், 3 தடவைகள் அப்படி செஞ்சாங்க. மின் கர்ஃபத்தின் வாஹிதின், ஒரு கையளவு தண்ணீர்லையே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடவை எடுக்கலை, 3 தடவை செய்கிறாங்கல்ல, ஒரு கையளவு தண்ணீர்லையே 2ம் செய்கிறாங்க. எந்த 2? வாயை கொப்பளிக்கிறது, மூக்குக்கு தண்ணி செலுத்து, 2மே சேர்ந்தாப்புல ஒரு கையளவு தண்ணீர்லேன்னு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சும்மா அதுகளை எதகு, பிறகு தம்முடைய கையை நுழைத்து ஃபகுத்தரஃபிஹா, அந்த கையில் எகுத்தரஃபுன்னா கோரி அள்ளுறது, கோரி அள்ளினார்கள். அல்லி கசல வஜஹு சலாச மர்ராத்தின், அவங்களுடைய முகத்தை 3 தடவை கழுவினார்கள். முகத்தை இந்த அப்துல்லா இப்னு ஸெய்த் அறிவிக்கிற செய்திலாம் கையை கழுவுற 2 ஆயிரும்.
முகத்தை தான் மூணும்பார். இவர் தான் அறிவிக்கிறார், எல்லா ஹதீஸ்லையும் வர்றாரு. இப்போ கசல வஜ்ஹு சலாச மர்ராத்தின், முகத்தை வந்து 3 தடவை கழுவினார்கள். பிறகு சும்மா கசல எதைகி, பிறகு தம்முடைய கைகளை கழுவினார்கள். இல்லை மிருஃபகைனி, முழங்கை வரைக்கும் முட்டுக்கை வரைக்கும் கழுவினார்கள். மர்ரத்தைனி 2 தடவையாக கழுவினார்கள். அதுக்கப்புறம் சும்மா அகத பி எதிகி மா அன், பிறகு தன்னுடைய கையில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து இப்போ மசஹர் அசஹு, தலைக்கு மசகு செய்தார்கள். மசகு செய்தார்கள் என்பதை விளக்குறார். எப்படி மசகு செஞ்சாங்கன்னா, இப்போ அதுபரபிஹி வாக்குபல, பின்னு கொண்டு போயிட்டு முன்னே கொண்டு வந்தாங்க. இங்கே தான் கரெக்டாக கொண்டு வர்றார். முன்னே கொண்டு போயிட்டு பின்னே கொண்டு வரான்னு சொல்கிறாமல் இந்த ஒரு அறிவிப்பில் மட்டும்தான் இப்போ அதுபரபிஹி, அதை பின்னே கொண்டு போய் விட்டு வாக்குபல முன்னே கொண்டு வந்தார். மற்றெல்லாம் முன்னே கொண்டு போயிட்டு பின்னே கொண்டு வந்தான்னு இருக்கும். அது வந்து தப்பான வார்த்தை பிரயோகம். இதில் மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்கிறார். இப்போ அதுபரபிஹி, அவர் கையை அப்படி ஈர கையை வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி கொண்டு போனார். அப்புறம் அக்குபல் அப்படி முன்னே கொண்டு வந்தார். முழு தலையும் தடவுற மாதிரி அப்படி மசூது செஞ்சு விட்டு சும்மா கசல ரிஜிலைஹி, பிறகு 2 கால்களையும் கழுவினார்கள். கழுவிட்டு காலை சொன்னார்கள், ஹாக்கதா ராயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தவல்லோ, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்ய நான் பார்த்துருக்குறேன். இப்போ நான் செஞ்சேன்ல இதே மாதிரி தான் ரசூல்லா வந்து ஒழு செஞ்சாங்க அப்படின்னு செய்முறை விளக்கம் செஞ்சார். இது பாத்திரத்திலேருந்து ஒழு செஞ்சார்னு வருதில்ல, அந்த வாசகம் தான் தலைப்புக்குரிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுலையும் விளக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. வேகமாக போகிற காரணம் என்னென்னு கேட்டால் ஒரே விஷயந்தான் ரிப்பீட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஹதீஸை தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒழு செய்கிற விஷயந்தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது. பெரும்பாலும் ரிப்பீட்டாக இருக்கும். 1-2 வார்த்தைகள் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 200வது ஹதீஸ் அதே பாடத்துக்கு தான். ஹதஸனா முசத்ததுன், அதாவது பாத்திரத்திலிருந்து ஒழு செய்தல் என்ற பாடத்துக்கு தான் அடுத்து ஒரு ஹதீஸ். ஹதஸனா முசத்ததுன், முசத்தது என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார் ஹதஸனா ஹம்மாதுன், நமக்கு ஹம்மாத் ஹம்மாத் யார் வழியாக அறிவித்தார்னா சாபித் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். இந்த சாபித் யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் அனஸின், இவர் சஹாபி, அனஸ் வழியாக அறிவிக்கிறாரு. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆபி இனாயின் மின் மாயின், தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர செய்தார்கள். தாண்டா கூப்பிட்டதுன்னு அர்த்தம், பாத்திரத்தை கூப்பிட முடியும், கொண்டு வர செஞ்சார்கள். தஆபி இனாயின் மின் மாயின், தண்ணீரிலிருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வர செஞ்சார்கள். கொண்டு வருமாறு சொன்னார்கள், கட்டளையிட்டார்கள்னு வச்சுக்கிறேன். சொன்ன உடனே இப்போ ஊத்திய கொண்டு வரப்பட்டது பி கதஹின் ரஹ்ராஹின், ரஹ்ராஹ்னா வாய் அகலமாக உள்ளது, வாய் அகலமான ஒரு பாத்திரத்தை, கதஹ்னா ஒரு பாத்திரம், வாய் அகலமான ஒரு பாத்திரம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஃபீஹி ஷையும் மின் மாயின், அதில் கொஞ்சம் தண்ணியும் இருந்தது. பாத்திரம் பெருசாக இருக்குது, தண்ணி நிறைஞ்சி இருக்கலை. வாயகன்ற பாத்திரம் கொஞ்சம் அடியில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போல இருக்குது. ஃபீஹி ஷையும் மின் மாயின், அதில் தண்ணீர்லேருந்து கொஞ்சம், இந்த ஷெய்வுண்டா கொஞ்சம், ஷெய்வுன் மின் மாயின், தண்ணீர்லேருந்து ஒரு சிறிதளவு அதில் இருந்தது. அப்போ கொஞ்சோண்டு தண்ணி உள்ள பாத்திரம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் ஒழு செய்கிறதுக்கு இருக்காங்க போல இருக்குது, முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபவலா அசாபியஹு, ரசூல்லா வந்து தன்னுடைய விரல்களை வைத்தார்கள். ஃபீஹி, அதில் விரலை மட்டும் இப்படி வைக்கிறாங்க. வச்ச உடனே அனசு சொல்கிறார், அனசு சொல்கிறாரு இப்போ ஜால் து அந்துர் இலல் மாய், அப்போ தண்ணீரை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஜாலன்னா அந்த ஆரம்பிக்கிற முதல் சொன்னோம்ல, ஜால் து அந்துருன்னா நான் பார்க்க ஆரம்பித்தேன். இலல் மாயி, தண்ணீரை பார்க்க ஆரம்பித்தேன். எம்பு மின்பைன் அசாபிஹி, அசாபின்னா விரல்கள், மின்பைன் அசாபிஹின்னா விரல்களுக்கு இடையில் இருந்து, எம்புன்னா ஊற்றுவது, ஊற்றெடுப்பது, ஊற்றில் தண்ணி வரும்ல, ஊற்று தோணுன்னு அப்படி கசிஞ்சு வரும்ல, அதுக்கு வேறு நபாம்பாங்க. எம்பு உண்டாலே ஊற்றுன்னு தான் அர்த்தம். அப்போ என்போ மின் பைனி அசாபிஹி, அவங்களோட விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வருவதை நான் பார்க்குறேன். அப்படி கையை வச்ச உடனே அப்படி விரல்லேருந்து அப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த தண்ணி இப்போ கொஞ்சோண்டு தண்ணி தான் பாத்திரத்தில் இருக்கிறது. பாத்திரத்துக்குள்ளே விரலை வைக்கிறாங்க. வச்ச உடனே அவங்களுடைய விரல்களில் இருந்து தண்ணி என்ன செய்யுது, ஊறி வர்ற மாதிரி அதில் தெரிந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அனஸ் மேலும் சொல்கிறாரு, இப்போ ஹசர்த்து மன் தவல்லா, ஒழு செஞ்சவர்களை நான் எண்ணி பார்த்தேன். அதாவது கொஞ்சம் தண்ணி இருக்குது, ரசூலுல்லாஹ் விரலை வச்சுக்கிட்டாங்க, இப்போ ஒழு செய்யுங்கிறாங்க. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஆள் ஒழு செய்கிறதுக்கு தான் அந்த தண்ணி இருந்திருக்குது. ஆனால் அதில் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் அப்படி விரலை வச்ச உடனே அவங்களுடைய மோஜிசா என்கிற வகையில் அது இறைத்துவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதில் வந்து நம்ம முரண்பாடு இல்லாத விஷயங்களாக இருந்தால் நம்பிற வேண்டிய விஷயந்தான் இது. அப்போ ஹசர்த்து மன் தவல்லா, ஒழு செய்தவர்களை நான் எண்ணி பார்த்தேன். மாபைன சபைன இல்லை சமானின, 70க்கும் 80க்கும் இடையில் இருக்கும். 70-75 பேர் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறார். 70லேருந்து 80க்கு இடைப்பட்ட நம்பரில் உள்ளவங்க
இருந்தாங்க எண்ணி பார்க்கும்போது. அப்போ அந்த கொஞ்சம் தண்ணியில் எல்லாரையும் ஒழு செய்ய சொல்கிறாங்க. விரலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உள்ளே. ஒவ்வொருத்தராக அள்ளி ஒழு செய்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர்னு 80 பேர் ஒழு செய்கிறாங்க. அது 80 பேர் ஒழு செய்கிற அளவுக்கு உள்ள தண்ணி கிடையாது. ஒரு ஆள் ஒழு செய்யக்கூடிய தண்ணி தான். அதில் 80 பேர் அளவுக்கு ஒழு செய்யும் அளவுக்கு அந்த விரல் வைத்த உடனே அந்த தண்ணீர் ஊற்றெடுத்ததை பார்க்குறோம். இப்போ இறை தூதர் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக வேண்டி சில நேரங்களில் எல்லாம் என்ன செய்வான், இப்படி செஞ்சு காட்டுவான். இப்படி ஒரு பக்கம் செஞ்சாலும் ஒரு பக்கம் நோய்வாய்ப்படும் போது வேதனையும் கொடுத்தான்ல, அதை 2 பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு இதை வச்சுக்கிட்டு ரசூலை நினச்சதெல்லாம் செய்வாங்க, கஷ்டத்தெல்லாம் போக்குவாங்க, பாருங்கள் அதிசயத்தை பாருங்கன்ற அற்புதம்ங்கிறதுக்கு ரசூலுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லவா இப்போ நாடு நாணம் அப்போ ஏதோ 1-2 நடக்குமே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இதுக்கு முந்தின ஹதீஸில் பார்த்தோம்ல எவ்வளோ துடிதுடிச்சாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாங்க, நடக்கக்கூட காலை ஊண்டி கூட நடக்க முடியலை, அப்படியும் இருக்கும். அதனால் அதான் யதார்த்தமானது. இதெல்லாம் எப்போவும் நடக்கிறது. இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் டெய்லி இது மாதிரி தண்ணிக்கு இல்லாத நேரத்திலாம் செய்யவா செஞ்சாங்க, ஒரு தடவை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இதுலேயும் அதே மாதிரி பாத்திரத்தில் ஒழு செய்கிறதுங்கிறதுக்குரிய ஒரு ஹதீஸ் இது ஒரு மோஜிசா அற்புதம் என்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 201வது ஹதீஸ். ஹத்தசனா அபு நுஐமின், அபு நுஐம் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார் ஹத்தசனா மிஸ்ஆர் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார் ஹத்தசனி இப்னு ஜபுரின், இப்னு ஜபுரி என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறார் சமீத் அனசன் யகூலு, அனசு கூற நான் கேட்டிருக்கிறேன். அனசுங்கிற ஒரு சஹாபி கூற கேட்டிருக்கிறேன். என்ன கூடுறாங்கன்னா, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுசிலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகுசிலு என்றால் கழுவுறதுன்னு அர்த்தம், யகுத்தசிலு என்றால் குளிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது கசலங்கிற வார்த்தைக்கு யகுசிலுன்னு போட்டிங்கன்னா கழுவுறது, உடம்பை கழுவுவார்கள்னு அர்த்தம். யகுத்தசிலுன்னா குளிப்பார்கள்னு அர்த்தம். இதை சொன்னாங்களா அதை சொன்னாங்களான்னு டவுட்டாக சொல்கிறார். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுசிலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவுபொருளாக இருந்தார்கள், உடம்பை தொடுத்துட்டு கழுவுறது, அல்லது அவுக்கான யகுத்தசிலு அல்லது குளிப்பவர்களாக இருந்தார்கள். 2 வார்த்தையில் ஏதோ ஒன்று தான் சொல்லியிருப்பார். அடுத்த அறிவிப்பாளருக்கு டவுட்டு, அதாவது எகுசிலு சொன்னாங்களா எகுத்தது சொன்னாங்களான்னு தெரியலைன்றதுனால போட்டுருவார் இதையோ அதையோ. அதாவது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுசிலு அல்லது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுத்தசிலு, ரசூல்லா கழுவுபவர்களாக அல்லது ரசூல்லா குளிப்பவர்களாக இருந்தார்கள் என்று அனசு சொல்கிறார். 2ஐயும் அவர் சொல்லலை. அனசு ஒன்று தான் சொல்லியிருப்பார். கேட்டவர் எகுசிலுவா எகுத்தசிலுவான்னு டவுட் ஆகி போனோன்னா இதை சொன்னார்களா அதை சொன்னார்கள் டவுட் அவுண்டு போட்டு விட்ருவார். அவுண்டு அல்லதுன்னு அர்த்தம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுசிலு, ரசூல்லா கழுவுபவர்களாக இருந்தார்கள். கான யகுத்தசிலு அல்லது குளிப்பவர்களாக இருந்தார்கள். எப்படி குளிப்பாங்கன்னா பிஸ்ஸாஇ, ஒரு தண்ணீரிலே குளித்து விடுவார்கள். ஒரு சாண்டா என்னது, இப்போ ஒரு சா என்பது இப்போ 2 கையில் இப்படி தண்ணி அள்ளுறோம்ல, தண்ணியை ஏதோ ஒரு பொருள் 2 கையும் சேர்த்து வைத்து கொண்டு ஒரு பொருளை அள்ளணும்னு சொன்னால் எவ்வளோ வரும், அது மாதிரி 4 டைம்ஸ் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேர் ஒரு சாகு. ஒரு சாகுடைய அளவு என்னென்னு கேட்டால் 2 கையினால் நிறச்சி ஒரு போட்டுருங்க, மரா ஒன்று நிறச்சி ஒரு பாத்திரத்தில் போடுங்க, மரா ஒன்று நிறச்சி போடுங்க, இப்படி 4 தடவை செஞ்சீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ வருமோ அது எவ்வளோ கொள்ளுமோ அதுக்கு பேர் சாகுன்ற சொல்லுவாங்க. சாகுன்னு சொன்னால் அது ஒரு அளவுக்கு நம்ம நாட்டில் அந்த அளவு இருந்தால் தானே அது அர்த்தம் செய்ய முடியும். சாகுனா ஒரு அளவு விளக்கம் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி உள்ள அளவு நம்ம தமிழகத்தில் இருந்துச்சுன்னா அது சொல்லிட்டு போயிடலாம். படி லிட்ரு மரக்காண்டு ஒரு ஊரில் ஒரு அளவு இருக்கும்ல, அந்த காலத்துடைய அளவு என்னென்னு கேட்டால் சாகுன்னு ஒரு அளவு வச்சுருந்தாங்க. அந்த சாகு என்னென்னு சொன்னால் 4 முத்து. ஒரு முத்துனா எவ்வளவுன்னா இது தான் ஒரு முத்துங்கிறது. முத்துன்னு என்னது, இப்படி கையில் எடுத்தோம்னா 2 கையில் அள்ளக்கூடியதுக்கு பேர் ஒரு முத்து. இது மாதிரி 4 தடவை தண்ணி எடுத்தால் எவ்வளோ இருக்கும், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதை கையில் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு வரலாம். 2 கையில் அள்ளக்கூடியது ஒரு 1/2 லிட்ரு வரும். 4 கையில் அள்ளினீங்கன்னா ஒரு 2 லிட்ரு வரும். அப்போ 2 லிட்ரு தண்ணீரில் குடிச்சிருவாங்களாம். அதை காண எகுத்தசிலு, ரசூல்லா குளித்து விடுவார்கள். பிஸ்ஸாயி, ஒரு சாகு தண்ணீரில் இருந்து இல்லை ஹம்சத்தி அம்தாதின் 5 முத்து வரைக்கும், ஒரு சாகும் இன்னொரு முத்தும், ஒரு சாகுன்னா 4, அது சமயத்தில் 5 முத்து அளவும் இருக்கும். 4 முத்து அளவு இருந்தால் ஒரு சாகு, 5 முத்து போட்டிங்கன்னா ஒரு சாகும் ஒரு முத்தும்னு வந்துடும். அப்போ காண எகுத்தசிலு பிஸ்ஸாயி, ஒரு சாகு தண்ணீரில் ரசூல்லா குளித்து விடுவார்கள். எது வரைக்கும்னா இல்லை ஹம்சத்தி அம்தாதின் 5 முத்துகள் வரைக்கும். சமயத்தில் பத்தலைன்னா இன்னொரு கை அளவு தண்ணி எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஒரு 2 லிட்ரு அல்லது ஒரு 2.5 லிட்ரு அப்படி வைங்களேன், 2 லிட்ரு தண்ணீரில்
அல்லது 2.5 லிட்டர் தண்ணீரில் குளித்து விடுவார்கள். அப்போ நம்ம குளிக்கிறதுனா நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், நம்ம காலத்தில் வந்து இது வந்து ஒழு செய்கிறதுக்கு பத்தாது. நம்ம ஆளுகளுக்கு 2 லிட்டர் தண்ணீருங்கிறது ஒழு செய்கிறதுக்கு பத்துமா? அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இவ்வளோ தண்ணியை வச்சுக்கிட்டு குளிக்கிறதுனா அதில் எப்படி குளிப்பாங்கன்னா, அவங்க குளித்த முறைகள்லாம் ஹதீஸில் வருது. தண்ணியை தொடுவாங்க, உடம்பு முறை சும்மா தேய்க்குவாங்க, இப்படி உடம்பு முறை எல்லா பக்கமும் தேய்ச்சி அதுக்கப்புறமா லேசாக ஊற்றுவாங்க. இப்படி எல்லாம் ஒரே இது தான். நம்ம மன திருப்திக்கு தான் அள்ளி கொட்டிக்கிறோமே தவிர, நீங்கள் குளிக்கிறது எடுத்து பாருங்களேன், குளிக்கிறதுல சின்ன ஒரு சொட்டு தான் மேனியில் படுமே தவிர பாக்கி பூரா தரைக்கு தான் போகுது. மன திருப்திக்கு தான் அள்ளி அப்படி ஒரு வாளி ஏற்றி தலையில் ஊற்றுனீங்கன்னா அதில் உடம்புல ஒட்டுற அளவு தான் உங்களுக்கு யூஸ் ஆகிற தண்ணி, மீதியெல்லாம் சும்மா தான் ஓடுது. அதனால் அது எப்படி குளிக்க முடியும்னு கேட்கக்கூடாது. நம்ம வேஸ்ட் ஆகுறது தான் குளிக்கிறோன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். யூஸ் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உடம்புல ஒரு தடவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றி விட்டீங்கன்னா வந்துட போகுது. கையை நல்லா தேய்ச்சிக்கிற வேண்டியது, ஒரு கை தண்ணி எடுக்க வேண்டியது, இப்படி ஊற்றுனீங்கன்னா அப்படியே க்ளீன் ஆகி போயிடும். ஒரு வாளி ஊற்றினாலும் அந்த ரிசல்ட்டு தான், ஒரு கையை ஊற்றினா அந்த ரிசல்ட்டு தான். ஒரு வாளி தண்ணியை கொண்டு ஒரு கையில் ஊற்றினாலும் அது அந்த ஒரு கையில் ஊற்றுற தண்ணி அளவுக்கு தான் உடம்புல ஒட்டக்கூடிய தண்ணி, பாக்கி எல்லாம் சும்மா வெளியே போகிற தண்ணி தான். அதனால் குளிக்கிற என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 4 முத்து அளவில் 2 லிட்டர் தண்ணியில் குளிச்சிருவாங்க. தண்ணி அங்கே தட்டுப்பாடாக உள்ள ஒரு காலம் தானே. தண்ணி வந்து இந்த மாதிரி செழிப்பால் ஆறுகள், நதிகள், ஏரிகள், கம்மாய்கள், கிணறுகள் ஒன்றுமே கிடையாது. நிலத்தடி நீர் கூட ஜாஸ்தியாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இது இருந்ததுனால தண்ணிக்காக வேண்டி இவ்வளவு தான் குளிப்பாங்க. அப்போ காண எகத்தசுலு பிஸ்ஸாயி, ஒரு சாயை கொண்டு குளித்து விடுவார்கள். இல்லா ஹம்சத்தி அம்தாதின், 5 முத்து வரைக்கும், 1.5 சாகு வரைக்கும்னு வச்சுக்கணும். அதே நேரத்தில் எத்த வல்லவ் ஒழு செய்து விடுவார்கள். பில் முத்தி, ஒரு முத்தில் ஒழு செஞ்சுருவாங்க. ஒழு செய்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி 1/2 லிட்டர் தான். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இவ்வளோ தண்ணி தான், இவ்வளோ தண்ணிக்குள்ளே ஒழு செஞ்சுருவாங்க. அப்போ எப்படி செஞ்சுருப்பாங்க? இப்போ தண்ணியில் ஒழு செய்கிறதுனா அப்படி ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி வாங்குகிறோம்ல, அதான் அதில் ஒழு செய்யலுமாண்டா ஏலும். பிரயாணத்தெல்லாம் போகும்போது அப்படிலாம் நம்மளும் செய்ய தான் செய்கிறோம். அப்போ 1/2 லிட்டர் தண்ணி லேசாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு தேய்ச்சி கிச்சு விட்டுட்டு இன்னொரு கை ஊற்றி அப்படி ஊற்றுனீங்கன்னா நினச்சா கழுவி வச்சு அவ்வளோ தானே. அப்போ ஒரு முத்து இவ்வளவு தண்ணீரில், இவ்வளோ தண்ணிங்கிறது 1/2 லிட்டர் தான் வரும். ஒரு 1/2 லிட்டரு தண்ணீரில் வந்து ஒழு செஞ்சுருவாங்க. எத்த வல்லவும் பில் முத்தி, ஒரு முத்து தண்ணீரில் ஒழு செய்வர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது. இது ஒரு குறைந்த தண்ணீர் ஒழு செய்கிறக்குள்ள பாடம். அதுக்கு அடுத்தது அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பாபுல் மஸ்ஹி அலல் ஹுஃபைனி. ஹுஃபுன்னு சொன்னால் கால் உரை, காலுக்கு அணியக்கூடிய, அதாவது செருப்புக்கு உள்ளே அணியக்கூடிய, காலோடு ஒட்டி இருக்கக்கூடிய தோளால் செய்யப்பட்ட உரைக்கு பேர் ஹுஃபும்பாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் தோளால் மாத்திரம் இல்லாமல் துணிகளாலும் சாக்ஸ் செய்கிறாங்கல்ல, துணியை கொண்டும் இந்த சாக்ஸுங்கிறாங்கள தான், சாக்ஸுங்கிறது செய்யலாம். அப்போ இந்த ஹுஃபுங்கிறது கால் உரை. கால் உரையின் மீது மசகு செய்தல் பற்றிய பாடம். ஹுஃபுனா என்ன அர்த்தம்? கால் உரை. அதை கழுவத்தானே செய்யணும். காலை கழுவுறதுக்கு பதிலாக காலுறையை அணிந்திருந்தோம் என்று சொன்னால் காலை கழுவாமல் சும்மா தடவி விட்டுக்கலாம், மசகு செஞ்சால் போதும், காலை கழுவணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்குரிய ஒரு பாடத்தை என்ன செய்கிறாரு அவர் கொண்டு வர்றாரு. அதாவது இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இதான் சொல்லிக்கிறோம். காலுறை மசகு செய்கிறதுன்னு சொன்னால், நம்ம வந்து ஒழு செய்கிறோம்ல, ஒழு செய்யும் பொழுது ஒழு செஞ்சதுக்கு பிறகு ஒழுவோடு இருக்கும் நிலையிலேயே காலுறை நம்ம அணிஞ்சிடணும். காலுறை என்ன செய்யணும்? காலெலாம் கழுவி ஒழு செஞ்சுட்டு அந்த ஒழு இருக்கும் நிலையிலேயே காலுறை அணிஞ்சிட்டிங்கன்னு வைங்க. அணிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த அணிஞ்சதில் இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் எத்தனை ஒழு செஞ்சாலும் சரி காலை கழுவ தேவையில்லை. மற்றதெல்லாம் செஞ்சிருந்த குளிருக்காக போடுவாங்க, கலட்டினா வெறிச்சு போயிடும், அந்த மாதிரியான ஒரு குளிர். அதனால் காலுறையை கலட்டாமையே என்ன செய்யலாம்? ஒழு செஞ்சுட்டு காலை கழுவுற இடம் வரும்போது லேசாக தண்ணியை தொட்டு இப்படி மேலே இப்படி தடவிக்கிற வேண்டியது. சும்மா ஃபார்மாலிட்டி, அது ஒரு காலு கழுவு சம்மந்தமே இல்லை, இப்படி மசகு செய்கிறது. அப்போ இதுதான் காலுறையின் மீது மசகு செய்கிறது. ஆனால் காலுறை அணியும் போது ஒழுவோடு இருக்கும் நிலையில் அணிஞ்சிருக்கணும். கழுவிட்டு ஒழுவோடு இருக்கும் நிலை. இப்போ 8 மணிக்கு காலெலாம் ஒழு செஞ்சிட்டிங்க, 8 மணிக்கு கூட அந்த காலுறை அணிக்கலாம். அதில் 8 மணிக்கு ஒழு செஞ்சு விட்டு ஒழுவோடு நீங்கள் இருக்கிற நேரத்தில் மத்தியானம் 2 மணிக்கு காலுறை அணிகிறீங்களா, அதிலேருந்து கணக்கு காலுறை. ஆனால் காலுறை அணியும் போது நீங்கள் ஒழுவோடு இருக்கணும். அப்போ காலுறை அணியும் போது ஒழுவோடு இருந்தீங்கன்னு சொன்னால், எப்போ நீங்கள் அணிகிறீங்களோ அந்த அணிஞ்ச நேரத்திலிருந்து ஒரு நாள், யௌமுன் லைலாண்டா ஒரு நாள்னு வருது, ஒரு பகல் ஒரு இரவுனா 24 மணி நேரம்.
அப்போ 24 மணி நேரத்துக்கு அடுத்த நாள் பகல் 2 மணி வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் ஒழு செஞ்சாலும் என்ன செய்ய வேண்டியதில்லை, காலை கழுவுறதுங்கிற கடமை தேவையில்லை. அதுக்கு பதிலாக மசகு செஞ்சாலே போதும். ஒரு நாள் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும், மறுபடியும் ஒழு செய்யும்போது காலை கழுவி செஞ்சுட்டு மாட்டிக்கிறணும். டெய்லி ஒரு தடவை கழுவணும், அவ்வளோதான். இது போக நம்ம வெளியூரில் இருந்தோம், பிரயாணியாக இருந்தோன்னு வைங்க, அவங்களுக்கு 3 நாள் இந்த சலுகை இருக்குது. வெளியூரில் பிரயாணத்தில் இருக்கும்போது தொழுகையில் சலுகை இருக்கிற மாதிரி வெளியூருக்கு போகிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 10 மணிக்கு நம்ம காலுறை மாட்டிட்டோம்னு சொன்னால் வெளியிலேருந்து சனிலேருந்து ஞாயிறுலேருந்து திங்கக்கிழமை காலைல 10 மணி வரைக்கும் எத்தனை தடவை ஒழு செஞ்சாலும் சரி காலை கழுவ தேவையில்லை. காலுறை கலட்டிலாம் முடிஞ்சு போயிடும். கலட்டாமல் இருக்கிற வரைக்கும் அதன் மீது மசகு செய்து கொள்ளலாம்ங்கிறது தான் மசகுடைய சட்டம். இது தனித்தனியாக பின்னாடி வரும். இப்போ இந்த அடுத்து வர்ற ஹதீஸில் ஒரு விவரம் இருக்காது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வருவோம். 202வது ஹதீஸ் என்ன வருதுன்னா, ஹத்தசனா அஸ்பக் பினுல் ஃபரஜில் மிஸ்ரி, எகிப்தை சேர்ந்த மிஸ்ரனா எகிப்தை சேர்ந்த அஸ்பக் என்பவர் அறிவிக்கிறார். யார் வழி அறிவிக்கிறார்னா, இப்னு வஹபின், இப்னு வஹபு வழியாக அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், ஹத்தசனி அம்ரு இப்னுல் ஹாரிஸ், நமக்கு அம்ரு இப்னுல் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், ஹத்தசனி அபுன் நல்ரி என்பவர் நமக்கு அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, நபி சலமா பின் அப்துர் ரஹ்மான், அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, அப்துல்லா இப்னு உமர் வழியாக அறிவிக்கிறார். இவர் சஹாபியாக இருந்தாலும் இவரே நேரடியாக அறிவிக்கல, இவரே ஒரு சஹாபிட்டு அறிவிக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, சாத் பின் அபி வக்காஸ் வழியாக அறிவிக்கிறார். இவர் 10 நபி தோழர்களில் ஒரு ஆள். சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஆரம்பகட்ட நபி தோழர்களில் ஒரு ஆள் இவர். சாத் பின் அபி வக்காஸ் வழியாக அறிவிக்கிறார். அவர் யாரையும் அறிவிக்கிறார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அன்னஹுன்னா அண்ணன் நபி என்று அர்த்தம். நபி அவர்கள் மசகு செய்திருக்கிறார்கள், அல் ஹுஃபைனி காலுறையின் மீது மசகு செய்திருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறாரு, அவர் அறிவிக்கிறாரு. சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறாரு, ரசூல்லா காலை கழுவாமல் காலுறையில் மசகு செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ விவரம்லாம் வரல. அன்னஹுண்டா அண்ணன் நபி அவர்கள் மசகு செஞ்சார்கள், அலல் ஹுஃபைனி 2 கால் உரைகள் மீதும் மசகு செய்தார்கள். அப்புறம் இப்படி செஞ்ச உடனே இப்போ அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதான் இப்னு உமர் தான் இதை அறிவிக்கிறார். சாத் பின் அபி வக்காஸ் சொன்னதாக யார் அறிவிக்கிறா, இப்னு உமர் அதை கேட்குறாரு. சாத் பின் அபி வக்காஸ் இந்த வார்த்தையை சொல்கிறார். எந்த வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுறையில் மசகு செஞ்சாங்கன்னு சொல்கிறார். யார்கிட்ட, இப்னு உமர்கிட்ட. இந்த சட்டத்தை பற்றி அறிஞ்சிருக்கலை. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது காலை கழுவாமல் போட்டு கால் உரையில் மசகு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இல்லையே அப்படின்னு அவருக்கு டவுட் வருது. டவுட் வந்தவுடனே அண்ணா அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் உமரை அவர் வாப்பாட்ட போய் கேட்குறாரு, உமர்கிட்ட கேட்குறாரு, அந்த தாலிக்க இதை பற்றி கேட்குறாரு. என்னங்க இந்த சாத் பின் அபி வக்காஸ் இப்படி சொல்கிறாரு, காலுறையின் மீது மசகு செஞ்சதாக சொல்கிறாரு என்று சொல்லி அவர் தந்தை இடத்துல கேட்குறாரு. அண்ணா அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் உமரிடத்தில் கேட்டார்கள். அந்த தாலிக்க இதை பற்றி கேட்டார்கள்னா இவர் சொல்கிறது சரியா, சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஃபகால உமர் சொன்னார்கள், நாம் சரிதான். அது மட்டும் சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னா, இதா ஹத்தசக ஷையன் சாதுன் நபி வழியாக சாது ஒரு செய்தியை உனக்கு சொன்னால், ஃபலா தசல் அன்ஹு கைரஹு, அதை பற்றி வேறு ஆட்டையும் கேட்காத. ரசூல்லா விஷயத்தை அப்படி அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர். இதா ஹத்தசக ஷையன் சாது அவர்கள் உனக்கு ஒரு செய்தி அறிவிப்பார்களே ஆனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஒரு செய்தி அறிவிப்பார்களே ஆனால், ஃபலா தஸ்அல் அன்ஹு, அதை பற்றி நீ கேட்காத, கைரஹு வேறவற்றை கேட்காத, உறுதிப்படுத்துகிற கேட்காத. அவர் சொன்னால் அவ்வளோதான், ரசூல்லா செஞ்சாங்கன்னா செஞ்சால் தான் சொல்லுவார் அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்தது இதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு வேறு கூடுதல் தகவல் சொல்கிறார். கால மூசப்னு உக்குபா என்பவர் சொல்கிறாரு, அக்பரணி அபுன் நல்ரு அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். அபா சலமத் அக்பரஹு, அபு சலமா அவருக்கு அறிவித்தார்கள். சாதன் ஹத்ததவு, சாத் அவர்கள் அவருக்கு அறிவித்தார். கால உமர்ல அப்துல்லாஹி. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இதே விஷயம் இங்கே பாருங்கள், பேர்களை பாருங்கள். முதல்ல மூசா,
அவருக்கு பிறகு அபுன் நதுரு, அவருக்கு பிறகு அபு சலமான்னு வருதா, அதுக்கப்புறம் வந்து சாத் பின் அபி வக்காஸ்ன்னு வந்துடுது. அப்போ இந்த இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே என்ன வருது, அதாவது அஸ்பகுங்கிற அறிவிக்கிறாரா, அம்ருவர் இந்த இருக்குது, ஹதசனி அபுன் நதுர் அறிவிக்கிறாரு, அபு சலமாட்டேருந்து அறிவிக்கிறாரு, அப்துல்லா இப்னு உமர்ட்டேருந்து அறிவிக்கிறாரு, அவர் சாத் பின் அபி வக்காஸ், இப்படி வருது. இங்கே அறிவிப்பாளர் எப்படி வந்திருக்குன்னு கேட்டால், அபுன் நதுர் என்பவர் அபு சலமாட்டேருந்து அறிவிக்கிறாரு, அபு சலமா வந்து இப்னு உமர்ட்டேருந்து அறிவிக்கிறாரு, இப்னு உமர் வந்து சாத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறார் என்று நம்ம வாசித்து கொண்டிருந்த ஹதீஸில் வருதில்ல. இப்படி வராமல் இந்த அபு சலமாங்கிறவர் நேரடியாக இவரை மைனஸ் பண்ணி அபு சலமாங்கிறவரை யார் வழி அறிவிக்கிறாரு, என்ன அபு சலமாங்கிற தாபி தான். அபு சலமா என்பவர் இப்னு உமரையும் பார்த்துருக்கிறாரு, சாத் பின் அபி வக்காஸையும் பார்த்துருக்கிறாரு. அவர் ஒரு தாபியாக இருக்கிறதுனால இவர்கிட்டருந்து அறிவிக்க முடியும், அவர்கிட்டருந்து அறிவிக்க முடியும். வேறு ஒரு ரூட்டில் எப்படி வந்திருக்குன்னு கேட்டால், அபு சலமாங்கிறவர் இப்னு உமர்கிட்டருந்து அறிவிக்காமல் சாத் பின் அபி வக்காஸ் டைரெக்டாகவே அறிவிக்கிற மாதிரி இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தை இல்லாமல் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அக்பரனே அபுன் நதுர் அறிவிக்கிறார், அண்ணா அபு சலமா அவர்கள் அக்பரஹு, அபு சலமா அவரை அறிவித்தார், அன்ன சாதன் ஹத்ததஹு, சாது அவருக்கு அறிவித்ததாக. இப்போ சாத் பின் அபி வக்காஸு அபு சலமாவுக்கு அறிவித்ததாக வருது வேறு ஒரு அறிவிப்பில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹதீஸில் எப்படி வருது, அபு சலமா வந்து இப்னு உமர்கிட்ட கேட்டு இப்னு உமர் வந்து சாதுகிட்ட கேட்டதாக நம்ம பார்த்த ஹதீஸில் வருகிறது. மூசா இப்னு உக்பா என்பவர் வழியாக வர்ற வேற ஒரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், அண்ணா அபா சலமத்தை அபு சலமா அவர்கள் அக்பரஹு இந்த அபு நதுருக்கு அறிவித்தார், அன்ன சாதன் ஹத்ததஹு சாத் பின் அபி வக்காஸ் அவருக்கு அறிவித்ததாக. அப்போ சாத் பின் அபி வக்காஸ்த்தை அபு சலமா டைரெக்டாக கேட்டிருக்கிறார். அப்போ கால உமர், அப்போ உமர் கேட்டார் இல்லை அப்துல்லாஹி அவருடைய மகன்கிட்ட அப்துல்லாட்ட கேட்குறாரு, நகுவோ இதே போல் கேட்டார் அப்படின்னு வருது. அப்போ வந்து இந்த செய்தியில் வந்து அபு சலமா என்பவர் வந்து இரு வகையாக அறிவித்திருக்கிறார். அபு சலமா சாத் பின் அபி வக்காஸ் சொன்னதாகவும் அறிவிக்கிறார், சாத் பின் அபி வக்காஸ் இப்னு உமர்கிட்ட சொல்லி அந்த இப்னு உமர் தனக்கு அறிவித்ததாகவும் ரெண்டு விதமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு வாசகத்தை அவர் போடுகிறார். அதுக்கப்புறம் வந்து 203வது ஹதீஸ், ஹத்தசனா அம்ரு பின் ஹாலிதில் ஹர்ரானி, நமக்கு அம்ரு பின் ஹாலிதில் ஹர்ரானி அறிவித்தார். அவர் சொல்லுகிறார், ஹத்தசனா லைசு என்பவர் நமக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்னா, யஹ்யா பின் சயீத் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, சாத் பின் இப்ராஹிம் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, நாஃபி பின் ஜுபைர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, உர்வா பின் முகீரா வழியாக அறிவிக்கிறார். அவர் உர்வா யார் வழி அறிவிக்கிறார்னா, நபிஹி அல் முகீரா, அவருடைய தகப்பனார் முகீரா பின் ஷோபா வழியாக அவர் அறிவிக்கிறார். இந்த முகீரா பின் ஷோபாங்கிறவர் சஹாபி. யார் வழி அறிவிக்கிறார்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அன்னஹுன்னா ரசூலுல்லாஹ் நபி அவர்கள் ஹரஜலி ஹாஜத்திஹி, அவங்களுடைய இயற்கை தேவைக்குன்னு வருது, இயற்கை தேவைக்கு பாத்ரூம் போவாங்கள்ல, அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹரஜலி ஹாஜத்திஹி, அவங்க கழிப்பிடத்திற்கு புறப்பட்டார்கள். புறப்பட்ட உடனே ஃபத்தபாஹுல் முகீரா அவர்கள் ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணி பின்னாடி போனாங்க. இத்தபானா பின்பற்றுவது. ஃபத்தபாஹுல் முகீரா அவர்களை பின்பற்றினார்கள். பி இதாவத்தின் ஃபீஹா மாவுன், தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தோடு பின்னாடி போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பாத்ரூம் போகிறாங்க, பாத்ரூம் போயிட்ட பிறகு தண்ணி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பின்னாடியே தண்ணியோடு போகிறார். போய் அவங்க பாத்ரூம்லாம் போயிட்டு வந்த உடனே இப்போ சப்பா அலைஹி, அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ்வுக்கு ஊற்ற ஆரம்பித்தார். ஹீன ஃபரகமின் ஹாஜத்திஹி, அவங்க இயற்கை தேவையை முடித்து விட்டு வந்தபோது அவர் தண்ணியை ஊற்றின உடனே ஃபத்த வல்லா, அப்போ ரசூலுல்லாஹ் உழு செஞ்சார்கள். அந்த உழு செய்யும் பொழுது மசக அலல் ஹுஃபைனி, காலுரையின் மீது என்ன செஞ்சாங்க, மசகு செஞ்சார்கள். இதுதான் பாயிண்ட், காலுரையில் மசகு செஞ்சாங்க, இவ்வளோதான் இருக்குது. இதுக்காக அந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் இந்த ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அதனால் இது வரைக்கும் நம்ம 203 ஹதீஸை பார்த்துட்டோம். 204வது ஹதீஸுடைய விஷயங்கள் வந்து ரமலானுக்கு பிறகு தான் வரும். உங்களுக்கு ரமலான் முழு வருஷம் உங்களுக்கு பாடம் கிடையாது.
203 ஹதீஸை யாபத்தில் வச்சுக்கிறேன்னு 204வது ஹதீஸை வந்து ரமலானுக்கு பிறகு நம்ம பாடத்தை ரமலானில் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் வந்து அந்த ரமலானுக்கு பிறகு இந்த பாடம் துவங்கும். இந்த புகாரியுடைய இது 203 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். சரியா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.